அனைவருக்கும் வணக்கம். வெல்வோம் சர்க்கரையை. கடந்த காலங்கள்ல நம்ம பல விஷயங்கள பத்தி, சர்க்கரை சார்ந்த விஷயங்கள், சர்க்கரை நோயுடைய பாதிப்பு, இதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். டயபெட்டிஸ்னா என்ன? அந்த எக்ஸ்பிளனேஷன் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த ப்ரோகிராம்ல இந்த சர்க்கரை நோய் வருவதற்கு அடிப்படையான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அத பத்தி நம்ம பார்க்க போறோம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? முதல்ல நம்ம அத தெரிஞ்சுக்கணும். ஒரு செல்லுக்கு குளுக்கோஸ் தேவை. அப்பதான் அந்த செல்லு வந்து ஒரு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணி செயல் செய்ய ஆரம்பிக்கும். அப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பல ட்ரில்லியன் செல்களுக்கும் குளுக்கோஸ் தேவைப்படுது. அது எங்கிருந்து கிடைக்குது? நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து கிடைக்குது. இப்போ நம்ம சாப்பிட்ட உணவு குளுக்கோஸா மாறி ரத்தத்துல கலக்கி அது ரத்தத்துல கலந்து அது செல்களுக்கு போகும். இது எல்லாருக்குமே தெரியும். அப்ப இந்த செல்களுக்கு போகணும் அப்படின்னா கூட இன்னொரு பொருள் வேணும். அதுதான் இன்சுலின். இந்த இன்சுலினை வந்து கணையம் சுரக்குது. அப்போ ரத்தத்துல குளுக்கோஸ் அளவு உயர்ந்த உடனே கணையம் இன்சுலின் சுரந்து இந்த செல்ல போய் அது அந்த ரிசப்டர்ல உட்காருது. அப்படி உட்கார்ந்த உடனே செல்லுடைய டோர் ஓப்பன் ஆகுது. குளுக்கோஸ் உள்ள போகுது. இதுதான் ப்ரொசீஜர். இப்போ இந்த இன்சுலின் போய் அந்த ரிசப்டர்ல உட்காருது. ஆனா செல்லுடைய டோர் ஓப்பன் ஆகல. குளுக்கோஸ் உள்ள போகல. அப்ப இங்க ஏதோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ இந்த குளுக்கோஸ் ஆனது ரத்தத்திலே கலந்து இருக்கும். அதை நம்ம டயபெட்டிஸ்ன்னு சொல்றோம். அப்போ அதற்கு அடிப்படை காரணம் செல்லு வந்து குளுக்கோஸை ஏத்துக்காதனால ரத்தத்துல அந்த குளுக்கோஸ் பூரா சேருது. இவ்வளவுதான். ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்து அதை கரெக்ட் பண்ணிட்டாலே நம்ம சர்க்கரையிலிருந்து விடுபட முடியும். சர்க்கரையிலிருந்து விடுபடும் போது அதனுடைய பக்க விளைவிலிருந்து கூட நம்ம காப்பாற்றிக்க முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கனால உலகத்துல எல்லா ஆராய்ச்சியாளர்களும் இதை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உருவாகக்கூடிய காரணங்களை சரி செய்யக்கூடிய முயற்சியில இப்ப நெருங்கியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹை கார்போஹைட்ரேட் ஃபுட், மாவுச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுக்கிறது. 2வது நம்ம ஆர்கான் சுத்தி விசரல் ஃபேட்டு படிகிறது. 3வது உடம்பு வந்து அசிடிக் டைப்பா மாறிடுறது. இந்த ஆல்கலின் அசிடிக்னு சொல்றோம் இல்லையா? காரத்தன்மை, அமிலத்தன்மை. நம்ம உடம்பு காரத்தன்மையா இருக்கணும். பட் உணவின் காரணமாக பல காரணத்துல அசிடிக்கா மாறுது. அடுத்து லேக் ஆஃப் எக்ஸசைஸ். நமக்கு வந்து உடல் இயக்கம் ரொம்ப கம்மியா இருக்கு. பல பேர் உட்கார்ந்து தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு இயந்திரமயமான உலகத்துல உடல் உழைப்பு ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதனால பிளட் சர்க்குலேஷன் சிறப்பா இல்லை. அடுத்ததாக மன அழுத்தம். இன்னைக்கு ஒரு பிறந்த குழந்தைக்கு கூட மன அழுத்தம் இருக்கக்கூடிய சூழல்ல இருக்கோம். ஸோ வாழ்க்கையில ஒவ்வொரு குடும்பத்திலையும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு. காரணம் ஆரோக்கியம், பொருளாதாரம், பல இடங்கள்ல பிரச்சனை. அவங்க சேலஞ்ச் சந்திச்சிட்டு இருக்காங்க. மன உளைச்சல் இருந்துகிட்டே இருக்கு. அடுத்து காலையில எந்திரிச்ச உடனே தவறான உணவுகள் எடுத்துக்கொள்வது. காலை உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுல நம்ம வந்து எந்திரிச்ச உடனே காப்பி, டீ, பல்லு கூட விளக்குறது இல்ல. காப்பி, டீ சாப்பிடுறோம். அதுல இருக்கக்கூடிய பால் நமக்கு வந்து சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதை பத்தி எல்லாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த அடிப்படையில நம்ம பார்க்கும் பொழுது கொஞ்சம் எலாபரேட்டா பார்க்கலாம் அப்படின்னா, கை கார்போரேட் கார்போஹைட்ரேட் கை கார்போஹைட்ரேட் ஃபுட். இது வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். 3 நேரமும் நம்ம இந்த அரிசி சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அரிசி சாப்பாடு அப்படிங்கிறது அதிகமான மாவுச்சத்து இருக்கக்கூடியது. இந்த கார்போஹைட்ரேட்ல தான் அதிகமான குளுக்கோஸும் உற்பத்தி ஆகும். நம்ம வந்து புரோட்டீன், அதாவது மேக்ரோ நியூட்ரிஷன், பேரூட்டச்சத்துக்கள்ல புரோட்டீன் இருக்கு, ஃபேட் இருக்கு இல்லையா? அதே மாதிரி நுண்ணூட்டச்சத்துக்கள்ல விட்டமின்ஸ், மினரல் இதெல்லாம் இருக்கு. இதையெல்லாம் நம்ம வந்து கவனிக்கிறதே இல்லை. நம்ம முக்கியமா பார்க்கறது கார்போஹைட்ரேட் மட்டும் தான் அதிகமாக எடுத்துட்டு இருக்கோம். அதனால பேலன்ஸ் இல்லாம போயிடுது. அப்போ சர்க்கரை அதிகமாக உடம்புல உற்பத்தி ஆகும் பொழுது இந்த சர்க்கரை குளுக்கோஸாக மாறும் பொழுது அது என்ன நடக்குது அப்படின்னா, எக்ஸஸா இருக்கிறது வந்து லிவர்ல கிளைக்கோஜனா மாற்றப்படுகிறது. மற்ற இடங்கள்ல கூட அது ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி போய் ஸ்டோரேஜ் ஆகுது. ஸோ கீழே அடி வயிற்றுல தொப்பையாக மாறுது பார்த்தீங்களா? அங்க விசரல் ஃபேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேட் உருவாகும். ஆர்கான்களை சுத்தி நடக்கக்கூடிய அடிப்போஸ் டிஷ்யூன்னு சொல்லுவோம், விசரல் ஃபேட்.
இந்த விசரல் ஃபேட் ரொம்ப ரொம்ப மோசமானது. இதுதான் வந்து டயபெட்டிக் வருவதற்கு ரொம்ப ரொம்ப அடிப்படை காரணம். அப்போ தொப்பை இருக்கிறவங்களுக்கு விசரல் ஃபேட்டு அது சில நம்முடைய நோய் எதிர்ப்பு செல்களை ஒரு ஆக்டிவேட் பண்ணி அங்கே இன்ஃப்ளமேஷனை உருவாக்கி அங்கே செல்களில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உருவாக காரணமாக மாறிடும். அப்போ இந்த தொப்பை விசரல் ஃபேட்டு குறைக்கணும் அப்படின்னா மாவுச்சத்து உணவுகளை நம்ம குறைச்சி சாப்பிடணும். புரோட்டீன் அதிகப்படுத்திக்கலாம், நல்ல கொழுப்பை சேர்த்துக்கலாம். இந்த எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் பிளேட் ஒன்று டிசைன் பண்ணுங்க. பாதி அதில் காய்கறிகள், பொரியல், கூட்டு சொல்கிறோம் இல்லையா, பச்சை காய்கறிகள் ரொம்ப நல்லது, அதை வச்சுக்கோங்க. இனி ஒரு கால்வாசி வந்து நம்ம கார்போஹைட்ரேட் உணவு எடுத்துக்கோங்க. இன்னொரு கால்வாசியில் இந்த புரோட்டீன், இந்த மாதிரி ஃபைபர் உள்ள ஐட்டங்கள், நார்ச்சத்து உள்ள ஐட்டங்களை சேர்த்துக்கோங்க. அப்போ இதில் கவனித்து பாருங்க, கார்போஹைட்ரேட்டு கம்மியாக இருக்குது, புரோட்டீன் ஓரளவுக்கு கிடைக்குது, கூட ஃபேட் நல்ல ஃபேட்டும் கிடைக்குது, காய்கள் எடுத்ததுனால விட்டமின்ஸ் இருக்குது, நடுவில் நம்ம பழங்கள் சேர்த்துக்கலாம், மினரல்ஸும் அதிகமாக கிடைக்கும். இப்போ இதுதான் ஒரு பேலன்ஸ்டு டயட். இந்த மாதிரி சாப்பிடக்கூடிய உணவில் அரிசி வந்து நம்ம இந்த பட்டை தீட்டி சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதில் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ், எரியும் தன்மை அதிகமாக இருக்கும். அதனால பட்டை தீட்டாத கைக்குத்தல் அரிசி ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அப்போ அதை நம்ம வந்து பயன்படுத்தும் போது நமக்கு நார்ச்சத்தும் கிடைக்கும், அதில் சில விட்டமின்ஸ் மினரல் இருக்கும், கூட நமக்கு நல்ல விதையான அந்த குளுக்கோஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு உருவாகும். இந்த கை கார்போஹைட்ரேட் உணவு நம்ம தவிர்த்தாலே தொப்பையில் இருக்கக்கூடிய அந்த விசரல் ஃபேட்டு குறைய ஆரம்பிக்கும். இந்த விசரல் ஃபேட்டு தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அடிப்படைன்னு நம்ம சொல்லிட்டோம். அடுத்து இந்த உடம்பு வந்து நம்ம அல்கலைன் நேச்சரில் வச்சுக்கணும், காரத்தன்மையில் வச்சிருக்கணும். அசிடிக் நேச்சரில் இருந்தால் அது நம்முடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம், மெட்டபாலிக் ரேட் எல்லாத்தையும் மாற்றி விட்டுரும். உடம்புக்குள்ள கூட அலர்ச்சி ஏற்படும். அலர்ச்சிங்கிறது இன்ஃப்ளமேஷன். அந்த இன்ஃப்ளமேஷன் நமக்கு இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை உருவாக்குறதுக்கு காரணமாக இருக்கும். இந்த அசிடிக் அப்படிங்கிறது நமக்கு எப்படி உருவாகுது அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்துக்கிறோம். காலையில் இந்த பால் காஃபி சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் நம்ம வெளியில் ஹோட்டலில் உணவு எடுத்து சாப்பிட்றோம். அதில் கெமிக்கல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டில் முதல்ல அஞ்சரை பெட்டியில் நம்மளே தயாரிச்சுட்டு இருந்த அந்த பழக்கங்கள் போய் கடையில் வாங்குகிறோம், அதில் கலப்படம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வாங்கக்கூடிய பொருள்களில் வெஜிடபிள்ஸ் எல்லாத்துலேயும் டாக்ஸின் இருக்கும். இதையெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக பார்த்து, இப்போ காய்கறிகள் வாங்குறவங்க நல்லா சுத்தப்படுத்திட்டு இதெல்லாம் பயன்படுத்தணும். இப்போ இந்த அசிடிக் நேச்சரில் இந்த மட்டன், சிக்கன் அடிக்கடி சாப்பிட்றாங்க இல்லையா, அதே மாதிரி ரொம்ப வறுத்த ஐட்டங்கள் சாப்பிடும்போது, கெட்டுப்போன ஆய்கள்களை அதிகமாக சாப்பிடும்போது உடம்பு அசிடிக்காக மாறிடும். அப்போ இந்த வேக வைத்த உணவுகள், பச்சை காய்கறிகள் இதெல்லாம் எடுக்கும்போது அல்கலீனாக மாறும். உங்களுக்கு தெரியும், நம்ம பயன்படுத்தக்கூடிய வெண்பூசணி, வெள்ளரி பிஞ்சு, எலுமிச்சம்பழம், இந்த மாதிரி எல்லா ஐட்டங்களும் நமக்கு அல்கலின் தன்மையை உருவாக்கி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுபோல் தண்ணியை கூட நம்ம மண்பானையில் வச்சு பயன்படுத்தும் போது அதனுடைய நேச்சர் வந்து இந்த அல்கலின் நேச்சராக இருக்கும். அதே மாதிரி காப்பர் வெசலில் பயன்படுத்தலாம். மினரல் வாட்டர்னு நமக்கு எந்த யூஸும் கிடையாது. நார்மல் தண்ணியில் நம்ம நன்னாரி சாறு இதெல்லாம் வேறெல்லாம் போட்டு மண்பானையில் வச்சு பயன்படுத்தும் போது இந்த தண்ணி சிறப்பான தண்ணியாக இருக்கும். அதுபோல் சாப்பிடும்போது நம்ம எப்படி சாப்பிடணுங்கிற பற்றி கூட நம்ம பேச வேண்டியிருக்கோம். இப்போ நம்ம உணவை எடுத்து வாயில் போட்டு மெல்றோம். அப்போ மெல்லும்போது என்ன நடக்கும், எச்சில் ஊறுது. எச்சில் வந்து இந்த உணவோட நல்லா கலந்து அந்த உணவை வந்து ஒரு அல்கலின் ஃபுட்டாக மாற்றி கொடுத்துரும். அப்போ ஏறக்குறைய ஒரு 30 தடவை 32 தடவை நீ மென்று பாருங்க, அது கூலாக மாறிடும். அப்போ அதை நம்ம உள்ள எடுக்கும் பொழுது அது அல்கலின் ஃபுட்டு. நம்ம வயிற்றுல வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சுரக்குது, அது சொன்னாலே ஆசிட்டு தான். அப்போது நீங்கள் வாயில் நல்லா மென்று அனுப்புறதுனால அங்கே அந்த அசிடிக் அண்ட் அல்கலின் பேலன்ஸ் கொஞ்சம் நடக்குது. அப்போ உணவு ரொம்ப காரத்தன்மை, அதாவது அமிலத்தன்மை இல்லாமல் கொஞ்சம் அந்த இடத்துல காரத்தன்மை அப்படிங்கிற பேஸில் வந்துடும். அடுத்தடுத்த ஸ்டேஜில் ஜீரணம் சக்தி ரொம்ப சுலபமாக நடந்து நம்ம உடம்புல இந்த நியூட்ரிஷன் வந்து ரொம்ப சிறப்பாக போய் சேர்றதுக்கு இந்த ஆல்கலைன் ஃபுட்டு
ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அல்கலைன் நேச்சராக இருக்கக்கூடிய ஒரு உடம்பு செல்கள் வந்து மியூட்டேட் ஆகாது. அதன் மூலமாக கேன்சர் வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. அதனுடைய செயல்பாடுகளும் நல்லா இருக்கும். அது மெட்டபாலிஸ் பண்ணுறது, சத்துக்களை உரியிறது, இந்த மாதிரி டாக்ஸின் ரிமூவ் பண்ணுறதெல்லாம் ஒவ்வொரு செல்லும் சிறப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனால அடிக்கடி மட்டன், சிக்கன், இந்த புரோட்டா, மாவு ஐட்டங்கள், ரொம்ப வறுத்த ஐட்டங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு எப்போயோ ரேண்டமாக சாப்பிடணும். அதுவும் மட்டன், சிக்கன் எடுத்தால் 3 நேரம் சாப்பிடக்கூடாது. நல்லா ஜீரணமாகி தான் சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுக்கும் பொழுது, வாயில நல்லா மென்று எடுக்கும் பொழுது, இந்த சலவையாவில் இருக்கக்கூடிய நாக்கில் இருக்கக்கூடிய சுவை மொட்டுக்கள் எல்லா சுவைகளையும் உணர்ந்து அந்த சம்பந்தப்பட்ட ஆர்கான்கள், ஏன்னா ஆர்கான்களுக்கும் சுவைகளுக்கும் சம்பந்தம் இருக்கு. அந்தந்த சம்பந்தப்பட்ட ஆர்கானை ஸ்டிமுலேட் பண்றதுனால ஒவ்வொரு ஆர்கானும் ரீஜெனரேட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த அசிடிக் பாடியை நம்ம என்ன பண்ணணும், அல்கலைன் பாடியாக மாற்றணும் அப்படிங்கிறது. அப்போ தண்ணியில கூட நம்ம ஏற்கனவே சொன்ன காப்பர் வெசல் இதெல்லாம் சொல்லும்போது, இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா சீரக தண்ணி எல்லாம் குடிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியும் கூட நம்ம ஏற்பாடு செஞ்சுக்கலாம். அடுத்து முக்கியமாக நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் சிறப்பாக இருக்கணும். இந்த செல்களுக்கு குளுக்கோஸ் கொண்டு போகிறதாகட்டும், நோய் எதிர்ப்பு சக்தியுடைய செல்கள் டிரான்ஸ்போர்ட் ஆகிறதாகட்டும், ஆக்சிஜன் செல்களுக்கு போகிறதாகட்டும், ரத்த ஓட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும். அப்போ நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா ஆர்டரின்னு சொல்லக்கூடியது நல்ல ரத்தத்தை இதயத்திலிருந்து எல்லா இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது. வெயின் அப்படிங்கிறது உடம்புல மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த அழுக்கடைந்த கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த கழிவுகள் நிறைந்த ரத்தத்தை மறுபடியும் ரத்தத்துக்கு கொண்டு வந்து இப்போ லங்ஸ்க்கு அனுப்பி சுத்தப்படுத்தக்கூடிய வேலையை அந்த ஆக்சிகரணம் சொல்கிறோம் இல்லையா, ஆக்சிஜன் ஏற்றம் அங்கே நடந்து சுத்த ரத்தம் அங்கே ஏற்பாடாகி மறுபடியும் உடம்புல பரவுது இல்லைங்களா. இதுதான் இந்த சர்க்குலேஷன் நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணாமல் செடன்டரி லைஃப் ஸ்டைல் இருக்கும் பொழுது ரத்தம் வந்து அங்கங்கே ஓடுறது ஸ்டேக்னண்டாக இருக்கும். அப்போ இந்த ஸ்டேக்னன்சியில் கழிவுகள் அதிகமாகும் பொழுது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதனால எக்ஸசைஸ் பண்ணுறத நம்ம ஒரு கருத்தாக வச்சுக்கிட்டா இந்த மசில்ஸில் இருக்கக்கூடிய ரத்தங்கள் எல்லாமே சர்க்குலேஷனில் போய் சேரும். இதில் உடம்புல இருக்கக்கூடிய லிம்பாட்டிக் சிஸ்டம் ரொம்ப நம்ம கூட சப்போர்ட் பண்ணோம். இப்போ காலில் கூட நீங்கள் பாருங்கள், வெரிகோஸ் வெயின் பார்த்துருப்பீங்க. காலில் இருக்கக்கூடிய ஒரு வால்வு வேலை செய்யலைன்னா வெரிகோஸ் வெயின் வரும். அதாவது ரத்தம் வந்து பாதம் வரைக்கும் போகுது, மறுபடியும் ஹார்ட்டுக்கு வரணும் இல்லையா. அப்போ ஹார்ட்டுக்கு மேலே ஏறும்போது அங்கே ஒரு நான் ரிட்டர்ன் வால்வ் மாதிரி இந்த காப் மசில்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த நான் ரிட்டர்ன் வால்வ் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, இப்படி இருக்கும். ரத்தம் வந்து மேலே இப்படி இந்த பம்ப் ஆகுது இல்லையா, ரத்தம் இப்படி பம்ப் ஆகும்போது இது ஓப்பன் ஆகி ரத்தம் இப்படி மேலே போகும். மேலே போனதும் இது க்ளோஸ் ஆகிக்கிறோம். அப்போ ரத்தம் கீழே வராது. இந்த வால்வு டேமேஜ் ஆனவங்களுக்கு இது மூடாது. அப்போ ரத்தம் மறுபடியும் வரும் பொழுது இந்த நரம்புகள் ரத்த நாளங்கள் விரிவடைஞ்சு அதுதான் நம்ம வெரிகோஸ் வெயின்னு சொல்கிறோம். ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வர்றது தெரியும். அப்போ இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு ரத்த நாளங்கள் அதே மாதிரி இந்த வால்வு எல்லாமே நல்ல ஃபங்க்ஷன் ஆகும். அதே மாதிரி நியூட்ரிஷன் உணவு நல்லபடியாக எடுக்கும் பொழுது தான் செல்கள் ஆர்கான் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பிளட் சர்க்குலேஷன் நம்ம உடம்புல பூரா நல்ல சிறப்பாக நடக்கணும் அப்படின்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் பண்ணணும்னு சொல்லணும்ல. முக்கியமாக இந்த ஸ்டேக்னன்சி எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம தசைகள் இருக்கு இல்லையா, அங்கே எல்லாமே திசுக்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம உடம்ப இந்த மாதிரி ஒரு லைட்டாக தேய்ச்சி விடுறதோ, இந்த மாதிரி தட்டி எல்லா இடத்தையும் தட்டி மசாஜ் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம பண்ணணும். அப்படி பண்ணும்போது அந்த ஸ்டேக்னண்டாக இருக்கக்கூடிய இந்த ரத்தம் பூரா என்ன ஆகும், உடம்புல உள்ள மறுபடியும் சர்க்குலேஷனுக்கு கம்ப்ளீட்டாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நம்ம கண் கூட பார்க்க முடியும். இப்போ நம்ம ஒரு அருவி இருக்க இடத்துக்கு போகிறோம், குளிக்கிறோம், அருவியில் தண்ணி மட்டன்னு மேலே விழுது, சட்டுன்னு ஒரு சத்தம் விழுகும். நமக்கு அந்த ஸ்கின்ல கூட அடி வர்றதை நம்ம பார்க்க முடியும். அப்போ மசாஜ் பண்றது அப்படித்தான். இப்போ இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல நமக்கு அந்த சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகுறதுனால இப்போ நீங்க குளிச்சுட்டு வந்த உடனே பாருங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஓடுற தண்ணியில குளிச்சு பாருங்க, அந்த சில்னஸ் குளிக்கும் போது ஒரு எனர்ஜி கொடுக்குற பார்க்க முடியும். ஓடுற எல்லாத்துக்கும் எனர்ஜி இருக்கும். ஆக்டிவேஷன்ல இருந்தால் எனர்ஜியா இருப்பீங்க, அதுதான் அந்த கருத்து. அப்போ இந்த மாதிரி எல்லாம் நம்ம தட்டி இல்லை மசாஜ் பண்ணி இந்த குளிக்கிற நேரத்தில் கூட அது பண்ண முடியும். செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக
நம்ம கம்ப்ளீட்டாக சர்க்குலேஷன் முழுமையாக போய் ரத்த ஓட்ட மண்டலத்தில் செய்ய ஆரம்பிக்கும்போது எங்கேயுமே ரத்தம் நிற்காது, கழிவுகள் தேங்காது. கழிவு தேங்காத போதே நம்ம செல்கள் வந்து நல்லா வேலை செய்யும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வராது. அப்போ இந்த மாதிரி இதை நம்ம செய்யலாம். அடுத்து முக்கியமாக பேசக்கூடியது மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது இன்னைக்கு சர்வசாதாரணமாக பிறந்த குழந்தை கூட இருக்கு. மன அழுத்தம் அப்படிங்கிறது நம்ம ஒன்று பொருளாதார ரீதியாகவோ வேற மற்ற ஏதோ கமிட்மெண்ட்டாக அடைய முடியாத போது நம்ம என்ன பண்ணுறோம், டென்ஷன் ஆகும். அப்போ கோபம் வருது. இந்த கோபம் மற்ற எமோஷனல் எல்லாமே நம்முடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை தூண்டி அதன் மூலமாக மற்ற இடங்களுக்கு அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு ரத்தம் பாய ஆரம்பிச்சிடும். எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு புளியை பார்க்குறீங்க, பயம் வருது, ஓடணும். அப்போ ரத்தம் வந்து எங்கே போகும், கால்களுக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சிடும். அப்போ வயிற்றுக்கு போகிற ரத்தம் பூரா டைவெர்ட் ஆகிடும். அப்போ டைஜஷன் வந்து பாதிக்கும். ஒரு காலத்தில் நம்ம தலைமுறை மூதாதையர்கள் காட்டில் வாழும்போது அந்த மிருகங்களிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் தேவைப்பட்டது. ஆனால் இப்போ நம்ம எப்பயுமே ஒரு டென்ஷன் கோவமே இருக்கிறதுனால, உடம்பு எப்பயுமே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறதுனால அதுவும் உள்ள இன்டர்னல் இன்ஃப்ளமேஷன் ஏற்படுத்தும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உருவாகிறதுக்கு அதுவும் காரணமாக இருக்கும். அதனால மன அழுத்தத்தை மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். அதுக்கு யோகா, மூச்சு பயிற்சிகள், எதையும் ஒரு சிந்தித்து செயல்படக்கூடியது, நல்ல ஒரு நண்பர்கிட்ட கருத்து கேட்கறது. ஒரு பிரச்சனை இருந்தால் நம்மளே தலையில போட்டு அதை கஷ்டப்படுறதை விட சில நல்ல நண்பர்கள்கிட்ட நம்ம விவரம் கேட்டு அதுக்கான பிரச்சனைகளை தீர்வு பண்ண முடியும். அதனால ஒரு பிரச்சனையை இது பண்ணும்போது நம்ம அதற்காக உடனே ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்காம, ரியாக்ட் பண்ணாம யோசனை பண்ணி கொஞ்சம் நிதானமாக செயல்படும் பொழுது இந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஸோ இதை மேனேஜ் பண்ணுறது முக்கியமானது. அப்போ உணவுகளில் நம்ம பேசும் பொழுது காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல நல்ல சத்தான உணவுகள், நியூட்ரிஷன்ஸ் ஃபுட்டு எடுக்கணும். ஒரு காலத்தில் பழைய கஞ்சியெல்லாம் எடுத்தாங்க. அதில் வந்து நல்ல பாக்டீரியா இருந்தது கட்டுக்கு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம், காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம காஃபி டீ சாப்பிட்றோம். இந்த காஃபி டீயில் இருக்கக்கூடிய பாலில் இருக்கக்கூடிய ஐஜிஎஃப் மூலக்கூறுகள் செல்லில் போயிட்டு உட்கார்ந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உருவாக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, ஐஜிஎஃப் அப்படிங்கிறது இன்சுலின் லைக் க்ரோத் ஃபேக்டர்னு சொல்லுவோம். அது அந்த செல்லை உட்காந்து அந்த செல்லை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால காஃபி டீ சாப்பிடணும்னா ஒயிட் டீ, பிளாக் டீ, ஆவாரம்பூ டீ, லெமன் டீ இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி ஐட்டங்கள், மூலிகை டீ எல்லாம் எடுத்துக்கலாம். இப்போது சர்க்கரை இருக்கா, ஒரு 2 மாதம் நீங்கள் காஃபி டீ காலையில் இந்த பால் போட்டு சாப்பிடாம இருந்து பாருங்கள், வித்தியாசம் உணர முடியும். அப்போ இந்த மாதிரி நம்ம உணவுகளில் மாற்றம் ஏற்படுத்தும் போது உணவில் என்னெல்லாம் இருக்குன்னு சொன்னோம், மேக்ரோ நியூட்ரிஷனில் கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட்டு, அதே மாதிரி மைக்ரோ நியூட்ரியனில் விட்டமின்ஸ், மினரல் இதெல்லாம் இருக்கணும்னு சொன்னோம். கூட ஃபைபர், நார்ச்சத்து கட்டாயமாக இருக்கணும். இந்த நார்ச்சத்து நமக்கான உணவு கிடையாது. அது நம்ம கட்டில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவுக்கான உணவு. இப்போ நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் எடுக்கிறதுனால, மாத்திரை மருந்துகள் எடுக்கிறதுனால, கெமிக்கல் மாத்திரை எடுக்கிறதுனால கட்டில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா குறைஞ்சி டிஸ்பயோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, கெட்ட பாக்டீரியா கூடிடுது. அதனால கூட டைஜஸ்ட் ப்ராப்ளம், கான்ஸ்டிபேஷன் எல்லாமே வருது. அப்போ மலச்சிக்கல், மனச்சிக்கல்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி மலச்சிக்கல் வரும் பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், சத்துக்கள் உறிஞ்சப்படுறதுலையும் குறைவு ஏற்படும். அப்போது செல்லுகளுக்கு சரியான முறையில் சத்துக்கள் போய் சேராது. அந்த பெருங்குடல் உற்பத்தி பண்ணக்கூடிய சில விட்டமின்ஸு மற்ற விஷயங்கள் அங்கே சரியாக நடைபெறாது. ஸோ அதனால் உணவில் நமக்கு நார்ச்சத்தும் இருக்கணும், நல்ல பாக்டீரியா உணவும் இருக்கணும். இப்போ இதெல்லாம் எங்கே கிடைக்குது அப்படின்னா, நம்ம இப்போ டயபெட்டிக் ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டு இருக்கோம், வெல்னஸ் சொசைட்டி வச்சுருக்கோம், அடுத்து இன்டகிரேட் நேச்சுரல் டயபெட்டிஸ் எஜுகேட்டர் அசோசியேஷன் வச்சுருக்கோம், ஒருங்கிணைந்த இயக்க முறை சக்கரை பயிற்சியாளர் கூட்டமைப்பு. நீங்கள் உள்ள இந்த அமைப்பில் மெம்பராக இருந்து எங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த நல்ல பாக்டீரியா உணவு என்ன, நார்ச்சத்துன்னா என்ன, இதனுடைய நன்மைகள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த உணவு மாற்றம், லைஃப் ஸ்டைல் சேஞ்சு, தண்ணீரினுடைய எந்த தண்ணி குடிக்கிறோம், எந்த மாதிரி உணவு சாப்பிட்றோம், எப்போ சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம், இதெல்லாம் முக்கியம். நீங்கள் வந்து இந்த லேட் நைட்டாக சாப்பிட்றது, லேட்டாக தூங்குறது கூட உங்கள் உடம்பு அசிடிக் மாற்றிடும். அதனால் ஒரு சரியான நேரத்தில் பசிச்சு ருசிச்சு நல்லா மென்று சாப்பிடணுங்கன்னு ஈவினிங் வந்து ஒரு 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு ஒரு 10 மணிக்கு நம்ம படுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குங்க, நல்ல ஜீரணமாகும். அதுக்குள்ளே ஜீரணமாகிருக்கும் ஏறக்குறைய. படுக்கும்போது நம்ம உடம்பு ரீஜெனரேஷன், லிவர்லாம் நைட்டு தான் ஒர்க் பண்ணும். 11 to 1 லிவர் சூப்பராக வேலை செய்யக்கூடிய நேரம். அப்போ அது வந்து ரீஜெனரேஷன் உடம்பு நடக்கிறதுனால
செல்கள் பாதிக்கப்படாம, ஆர்கான் புதுப்பிக்கப்படுறது, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். காலையில எந்திரிக்கும் போது நீங்க ஃப்ரெஷ்ஷா எந்திரிப்பீங்க. இப்போ 10 மணிக்கு படுத்தா கூட 4 மணிக்கு எந்திரிச்சாலே உங்களுக்கு 6 மணி நேரம் தூக்கம் போதும். நல்ல தூக்கம் வரணும் அப்படின்னா, இந்த யோக நித்ரா இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அதை நீங்க கத்துக்கலாம். அப்போ மனச்சிக்கல் இருந்தா, ஸ்ட்ரெஸ் இருந்தா தூக்கம் வராது. அப்ப இந்த மாரி யோக நித்ரா மத்த பயிற்சிகள் எடுத்துக்கொண்டு, தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாரி பயிற்சிகள் எடுத்தா, என்ன ஆகும்? நிம்மதியா டீப் ஸ்லீப் உங்களுக்கு இருக்கும். நல்ல தூக்கத்துல நமக்கு அந்த ஹேப்பி ஹார்மோன்ஸ் சுரக்கிறது, ஹார்மோன்ஸ் நல்லபடியாக சீராக சுரக்கிறது. அதனால மெட்டபாலிசம், ஹைட்டுக்கு தகுந்த வெயிட்டு, தொப்பை இல்லாத ஒரு விஷயம், எல்டிஎல் கொலஸ்ட்ரால் கூடாம, ஹெச்டிஎல்ஸ் நல்லபடியா டெவலப் ஆகுறது, ஆக்ஸிடேஷன் துடுப்பிடிக்கிற தன்மை குறைகிறது. இந்த மாரி எத்தனையோ விஷயங்கள் நடக்கும். அப்ப நீங்க தொடர்ந்து பண்ணும் பொழுது, உங்களுடைய சர்க்கரை வந்து கட்டுப்பட ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா கட்டுப்படும். ஏன்னா, நீங்க வந்து சாப்பிடும்போது, நார்ச்சத்து உள்ள உணவு சாப்பிடுறதுனால, கிளைசெமிக் இண்டெக்ஸ் கம்மியா இருக்கக்கூடிய உணவு சாப்பிடும்போது, சர்க்கரை கட்டுப்பாட்டுல வரும். மருந்து, மாத்திரை எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா டேப்பர் பண்ணிக்கலாம். இன்சுலின் எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா டேப்பர் பண்ணி, நீங்க சர்க்கரையிலிருந்து வெளிய வர முடியும். அதனால வாரத்துக்கு ஒரு முறையாவது எண்ணெய் தேய்ச்சு குளிங்க. உடம்பு கொஞ்சம் குளிர்ச்சி வரும். மசில்ஸ் எல்லாம் வந்து நீங்க மசாஜ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ரத்த ஓட்டம் கூடும். உடம்பு கொஞ்சம் குளிர்ச்சி ஏற்படும். அப்போ மலையேற்றம். வாரத்துக்கு ஒரு முறை பக்கத்துல ஏதாவது மலை இருந்தா கூட மேல ஏறிட்டு வாங்க. அப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறைவதற்கு அதுவும் ஒரு சப்போர்ட் பண்ணும். செல்கள்லாம் வந்து குளுக்கோஸை ஈஸியா அப்சர்வ் பண்ணக்கூடியதாகவும், இந்த கொழுப்பு எல்லாம் குறையறதுக்கெல்லாம் பயனுள்ளதாகும். இப்படி ஒவ்வொன்னாக நீங்க பார்த்து, பார்த்து ஒரு நடைமுறையில ஒரு சார்ட் மாரி போட்டுக்கோங்க. காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன செய்யலாம்னு ஒரு சார்ட் போட்டு அத ஃபாலோ பண்ணீங்கன்னா, அந்த பழக்கம் உங்களுக்கு வழக்கமாயிரும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். நாங்களும் உங்களுக்கு இத பத்தி சொல்லிக் குடுக்க தயாரா இருக்கோம். அதனால நம்ம சொல்லிக் குடுத்த இந்த எல்லாத்தையும் நோட்ஸ் எழுதித்துக்கோங்க. ஃபாலோ பண்ணுங்க. சந்தேகங்கள் இருந்தா தொடர்பு கொள்ளுங்கள். கீழர் பி. ராமசாமி, செல் நம்பர் 9894712177. நம்ம டீம்ல இன்னும் பல கீழர்கள் இருக்காங்க. அவங்களும் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். வெல்வோம் சர்க்கரையை.